ஹீட் பாடி அப்படின்னு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஓவர் ஹீட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சொல்ல கேள்விப்படுவோம். நிறைய பேஷண்ட் வருவாங்க, எனக்கு ரொம்ப ஹீட்டாக இருக்குது. எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒன்று தெரிஞ்சுக்கணும், நீங்கள் எப்போவுமே வந்துட்டு ஒரு நல்ல விஷயம் கூட கொஞ்சமாக இருந்தாலும் தப்பு, அதிகமாக இருந்தாலும் தப்பு. மிகையினும் கூடினும் தவறு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழைய தமிழில் படிச்சிருப்போம். ஸோ அது வந்து இந்த சயின்ஸு கூட அதை தான் வந்து வலியுறுத்துது. இந்த அக்குபஞ்சர் மருத்துவ முறையும் அதை தான் வலியுறுத்தி அதன் வழியாக தான் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட்டே கொடுக்குறோன்னு சொன்னால் அது கண்டிப்பாக மிகையாகாது. பார்த்திங்கன்னா எப்போவுமே ஹீட்டு கூட பாருங்கள், ஒரு அளவுக்கு இருந்தால் தான் ஹீட்டு நல்லது. அந்த ஹீட்டு ஓவராகிடுச்சுன்னா அதுவும் ஒரு வியாதி தான் கண்டிப்பாக. அதை நாங்கள் வந்து yin and yang சொல்லி எங்களோட முறை பேசுவோம். ஸோ இதில் என்ன ஆகும் அப்படின்னா, பாடி ஹீட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு குழந்தை பிறக்கும் போதும் இது வந்து ஒரு பெரிய காரணமாக தான் அமையும். லேடிஸ் ஆகட்டும் ஜென்ஸ் ஆகட்டும், அது வந்துட்டு ஹீட் ஜாஸ்தி இருந்தாலும் குழந்தை வந்து அது வந்து தங்காது அந்த கரு. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே இப்போ ஹீட் பாடி அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப ஓவராக வந்து கோவப்படுவாங்க, ஜாஸ்தி கோவப்படுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எரிஞ்சு விழுவாங்க. ஸோ அது மாதிரி அவங்களுக்கு வந்துட்டு கான்ஸ்டிபேஷன் அதிகமாக இருக்கும், மோஷன் போகிறதுல ப்ராப்ளம் இருக்கும். இந்த மாதிரி ஹீட் பாடிக்கு அப்படின்னு தனியாக ஒரு லிஸ்ட்டே இருக்குங்க. ஸோ அதுலேருந்து நம்ம வெளியே வரணும்னா நீங்கள் வந்து அக்குபஞ்சர் முறையில் வந்தீங்கன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு உங்கள் பாடியை வந்து ரொம்ப குளிர்ச்சியாகவும் போகாது, ரொம்ப ஹீட்டாகவும் போகாமல் பேலன்ஸ்டாக கொண்டு போகிறது தான் அக்குபஞ்சரோட கான்செப்டே. ஸோ உங்களோட பாடி வந்து ஹீட்லேருந்து தப்பிச்சு நீங்கள் நல்ல முறையில் லைஃப் லீட் பண்ணலாம்.